ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜே உலகம். சரி, இன்னைக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாமா? சரி, நம்மள வந்து கேள்வி கேட்க இங்கே யாருமே கிடையாது. நமக்கு நாம தாங்க ராஜா அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ உங்க எல்லாரையும் கேள்வி கேட்கறதுக்கு நான் இருக்கேங்க ஒரு சிஸ்டரா. சரிங்களா? இன்னைக்கு என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறத பார்த்துலாம். இன்னைக்கு மார்னிங் கன்சல்டிங் செஷன்ல, அதாவது நான் பிசினஸ் கன்சல்டிங் கொடுத்துட்டு இருக்கவங்க கிட்ட இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தேன். அதுக்குண்டான ஆன்சரோட நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே கேள்விகள் தான் உங்களுக்கு. நீங்க ஒரு குட்டி குட்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு ஒரு ½ hour இல்லை 1 hour வந்து டைம் எடுத்து, அதாவது இந்த பிசினஸை வந்து நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட வீக்லி ரெவன்யூ எவ்வளோ, மந்த்லி ரெவன்யூ எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரெவன்யூ பண்றீங்க, ஓகே, உங்களோட வாரத்தோட ப்ராஃபிட் எவ்வளோ, ஒரு மாசத்தோட ப்ராஃபிட் எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. சரி, இதே போல வந்து 2 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 3 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 2 வருஷமா 3 வருஷமா பிசினஸ்ல இருந்து வந்த ப்ராஃபிட்டை என்ன பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக நீங்க என்ன சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல உங்களுக்காக ஏதாவது ஒரு அசெட் அது மாதிரி வாங்கியிருப்பீங்க இல்லையா, அது மாதிரி என்ன வாங்கியிருக்கீங்க, இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு வைங்க. அது மட்டும் இல்லாம ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் பண்ண பிசினஸுக்கும் இப்போ செகண்ட் இயர், ஒருவேளை இப்போ 2வது வருஷமா இருக்கு இல்லை 3வது வருஷமா இருக்கு அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த ரெவன்யூ பண்ணேன், செகண்ட் இயர் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்லை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து ஒரு ½ hour டைம் எடுத்து அதை ஒரு சின்ன அனலைசேஷன் மாதிரி உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா நீங்க வந்து பண்ணிட்டே இருக்கணுங்க. இதை பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்லை, அதாவது உங்க பிசினஸ்ல உங்க கூட டிராவல் பண்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அந்த ரீசனால பிஸ்னஸ் அனலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த அனலைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாரம் பண்ணேன். இன்னைக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், நாளைக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், இந்த வாரத்தோட ரெவன்யூ எவ்வளோ நான் வந்து எடுத்திருக்கேன், எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். சரி, இப்போ அடுத்த வாரத்துக்கு எனக்கு என்ன டார்கெட், நான் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத எனக்கு நானே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து என் பிஸ்னஸில் நடந்திருக்கு. அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன். நீங்களும் சிஸ்டர் சொல்கிறத கேளுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்க்கு ஒரு சின்ன குட்டி அனலைசேஷன் ஒரு ½ hour டைம் எடுத்து ஜஸ்ட் வந்து என்னென்ன பண்ணுறோம், ஸோ என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சியூ மக்களே, டைம் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரம் போகணும், இல்லைனா அங்கே போய் திட்டு வாங்குவேன். பை 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 பை.